அமெரிக்கா அதிர்ந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கர வெடிச்சத்தம். அதிர்ச்சி செய்தி. காசா போராட்டம் தீவிரமடைகிறது. சர்வதேச அமைதிப் போராளிகள் தீவிரவாதிகள். பென் ஜிவர் திமிர் பேச்சு. இன்றிரவு இஸ்ரேலின் கடுமையான பயங்கரவாத வலதுசாரி தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டமார் பென்க்விர் ஆஷ்டாட் என்ற இஸ்ரேல் இராணுவ துறைமுகத்திற்கு வந்தார். அங்கு சர்வதேச அமைதிப் போராளிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களை நேரில் பார்த்த பென்க்விர் இவர்கள் தீவிரவாதிகள் எனக் கூறி தகாத வார்த்தைகள் பேசி வாய்வழி தாக்குதல் நடத்தியுள்ளார். அமைதிப் போராளிகள் காசாவில் பசியுடன் தவிக்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்கு பால், மருத்துவ உதவி, உணவுப் பொருட்கள் போன்றவற்றை கொண்டு செல்ல முயற்சி செய்தனர். அந்த மனிதாபிமான முயற்சியை கூட இஸ்ரேல் அமைச்சர் தீவிரவாதம் என குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா அதிர்ந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் அருகே உள்ள ஷெவ்ரான் எல் செகுண்டோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பயங்கர வெடிச்சத்தம். என்ன நடந்தது? நேற்று இரவு கலிபோர்னியாவில் இருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள சியோவன் எல் செகுண்டோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பெரிய வெடிப்பு மற்றும் தீ விபத்து ஏற்பட்டது. மக்கள் பதறி ஓட்டம். இந்த வெடிப்பு சத்தம் பல கிலோமீட்டர்களுக்கு கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தென்பாய் பகுதி முழுக்க அழகிய இரவு காற்று தீயால் ஒளிர்ந்தது. மக்கள் பாதுகாப்புக்காக அங்குமிங்கும் தெரித்து ஓடினர். எல்லா இடங்களிலும் பயம் தோற்றிக் காணப்பட்டது. விண்ணோக்கி எழுந்த நெருப்பு மற்றும் புகை வானத்தை நிரப்பியது. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டி ஃபயர் டிபார்ட்மெண்ட் மற்றும் டாரன்ஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டைச் சேர்ந்தவர்கள் தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்கின்றனர். வெடிப்புக்கான உண்மையான காரணம் இன்னும் தெரியவில்லை. பாதிப்பு அல்லது உயிரிழப்பு குறித்து எந்த உறுதியான தகவலும் இல்லை. பிரிட்டனில் உள்ள ஒரு யூத கோவிலில் தாக்குதல் நடந்துள்ள நிலையில் இந்த பயங்கர வெடி விபத்திலும் ஏதாவது தாக்குதல் நடந்திருக்குமோ என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது. அமெரிக்கா இரவில் எரிந்தது. 7 எண்ணெய் நிலையம் வெடித்தது. மக்கள் ஓட்டம் பிதித்தனர். வானம் தீயால் ஒளிர்ந்தது. இது தொழில்துறை தவறா அல்லது எச்சரிக்கையா? அதிர்ச்சி செய்தி. காசா போராட்டம் தீவிரமடைகிறது. சர்வதேச அமைதிப் போராளிகள் இஸ்ரேல் பயங்கரவாத படையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது முடிவில்லா உண்ணாவிரத போராட்டத்தில், அதாவது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். என்ன நடந்தது? இன்டர்நேஷனல் கமிட்டி ஃபார் பிரேக்கிங் த சீஜ் ஆஃப் காசா என்னும் அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் பல தன்னார்வலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அஷ்டோட் துறைமுகத்தில் இஸ்ரேல் இராணுவ பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டனர். இப்போது அவர்கள் உணவின்றி போராட ஆரம்பித்துள்ளனர். இது ஒரு ஓப்பன் எண்டட் ஹங்கர் ஸ்ட்ரைக், சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் என்று கூறப்படுகிறது. போராட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், பசியுடன் தவிக்கும் காசா மக்களுக்கு மருத்துவ உதவி, உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல முயன்றவர்களை இஸ்ரேல் தீவிரவாதிகள் என குற்றம் சாட்டி ஹை செக்யூரிட்டி சிறையில் அடைத்துள்ளது. அத்துடன் அவர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளன. டிவி, ரேடியோ மற்றும் சரியான உணவு கூட கொடுக்கப்படுவது இல்லை என்றும் கூறப்படுகிறது. மலேசியா கொந்தளிக்குது. காசா போராட்டம் உலகம் முழுக்க பரவுது. காசாவிலே நடக்கிற கொடூரங்களை எதிர்த்து மலேசிய மக்கள் இப்போ ட்ரம்ப்பை நேரடியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. குலால லம்பூர்ல அவர் வருகைக்கு முன்னதாகவே போராட்டங்கள் தீவிரமடையுது. என்ன நடக்குது மலேசியாவில? யுஎஸ் தூதரகத்திற்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. குளோபல் சுமுட் ஃப்ளோட்டிலாவில் பங்கேற்ற 23 மலேசியர்கள் இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டதுக்கு எதிராக மக்கள் ட்ரம்ப் மேல் நடவடிக்கை எடுக்க வற்புறுத்துறாங்க. PAS மற்றும் மலேசியாவின் பெரிய எதிர்க்கட்சிகள் ட்ரம்ப் வருகைக்கு மாபெரும் எதிர்ப்பு கூட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. ட்ரம்ப் என்பவர் இஸ்ரேலின் கொடூரங்களை வழிநடத்துகிற முக்கியமான நபர்னு முன்னாள் பிரதமர் மகாதீர் கூறியிருக்கிறார். மலேசியாவுக்கு வரும் ட்ரம்பின் அழைப்பை ரத்து செய்யணும்னு வலியுறுத்தினார். ட்ரம்ப் நேரில் எதிர்கொள்ளணும், நம்மளை வலிக்க வைத்தவங்களை நாமும் வலிக்க வைக்கணும்னு UMNOவின் யூத் லீடர் அக்மால் சாலே ஃபேஸ்புக்ல எழுதியிருக்கார். காசா எரிகிறது.
மலேசியா எழுகிறது. ட்ரம்பை நேரில் எதிர்கொள்ள மக்கள் தயாராக இருக்கிறார்கள். பசிக்கொண்டு தவிக்கும் மக்களுக்கு உதவ வந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்போது உலகமே கேட்கிறது, பயங்கரவாதிகளின் கூடாரமாகத் திகழும் இஸ்ரேலியர்களே, நீதியோடு பேசுங்கள். மேலும் இதுபோல பல செய்திகளுக்கு எமது நுண்ணுரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை தவறாமல் பதிவிடுங்கள். நன்றி.